வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கின்றது. நாமல் சாடல். ஒருபோதும் நீதி நிலைநாட்டப்பட முடியாத ஈஸ்டர் குண்டு தாக்குதல். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கிய உறுப்பினர் மற்றும் மனைவி கைது. தரம் 5 புலமை பயிற்சி பெறுபேறு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அடுத்த 2 மாதங்களுக்கு தொடரும் ஆபத்து, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சிறைச்சாலை மோதல்கள் தொடர்பில் முக்கிய அதிகாரிகளுக்கு மனித உரிமை ஆணைக்குழு அழைப்பு. இந்தியாவிலிருந்து யாழுக்கு வரவுள்ள அதிசொகுசு பயணிகள் கப்பல். 23 மணி நேரமும் சிறையறையில். சிறைச்சாலைகளில் திடீரென வெடித்த கலவரத்துக்கான காரணத்தை வெளியிட்ட அதிகாரி. தொடர்பான விரிவான செய்திகள். தனது தோல்விகளை மறைப்பதற்காக எதிர்க்கட்சிகள், சிவில் அமைப்புகள் மற்றும் மகா சங்கத்தினரை அடக்கியொடுக்கும் வகையில் அரசாங்கம் சர்வாதிகார பாதையில் பயணிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாவல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். அரசியல் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதை விடுத்து தன் மீதும் எதிர்க்கட்சிகள் மீதும் பழியை போட்டு அரசாங்கம் தப்பிக்க பார்க்கிறதாக தெரிவித்துள்ளார். வரி கொள்கைகளில் அடிக்கடி மாற்றங்களை செய்வதன் மூலம் சாதாரண உழைப்பாளிகள், நாளாந்து வருமானம் ஈட்டுவோர் மற்றும் மாத சம்பளக்காரர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை குறிப்பிட்ட சில தரப்புக்கு மாத்திரம் சலுகைகள் அள்ளி கொடுக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க கணக்குகளில் டிரில்லியன் கணக்கில் பணம் இருப்பதாக காட்டுவது மட்டுமே ஒரு அரசாங்கத்தின் வெற்றியல்ல என்று, மாறாக புதிய தொழில் முனைவோரையும் செல்வத்தை உருவாக்கும் குடிமக்களையுமே அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற அரசு நிதி சைபர் திருட்டுச் சம்பவங்களின் நஷ்டம் உயர்த்தப்பட்ட வரிகள் மூலமாக பொதுமக்கள் மீதே சுமத்தப்படுகின்றது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் மின்சார கட்டண உயர்வுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அரசாங்கம் எதிர்க்கட்சியினரை இலக்கு வைப்பதே கவனம் செலுத்துகின்றது. நீதிபதிகளின் ஓய்வுபெறும் வயதை அதிகரிப்பதால் மட்டும் நீதித்துறையின் தாமதத்துக்கான தீர்வு கண்டுபிடிக்க முடியாது. நீதிபதி வெற்றிடங்களை நிரப்புதல், புதிய நீதிமன்றங்களை உருவாக்குதல் மற்றும் நிபுணர் அறிக்கைகளை விரைவாக பெறுவதன் மூலமே வழக்குகளை விரைவுபடுத்த முடியும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் நிகழ்ந்த அரசியல் படுகொலைகள், இனப்படுகொலைகள் மற்றும் பயங்கரவாத தாக்குதல் என்பன இலங்கை அரசியலில் அதன் வரலாற்று ரீதியான தவறான வரலாற்றியல் மனப்பாங்குகளில் இருப்பதே உருப்பெற்றுள்ளன. மகாவம்சம் என்ற புனைக்கதை வரலாற்று நூலே இவை அனைத்துக்குமான அடிப்படை காரணமாகும். அந்த நூலே கிபி 4ஆம் நூற்றாண்டில் மகாசேன மன்னனின் மனைவியான அனுராதேவியின் சதியினால் மகாஞான பௌத்த துறவியான சங்கமித்தர் என்ற தமிழ் துறவி கொல்லப்பட்டதிலிருந்து இட்டவரையும் அந்த நூலே படுகொலைகள் வழிநடத்தி செல்கின்றது. மகாநாம தேரர் என்ற துறவியின் விருப்புவாத எப்படி இலங்கை தீவில் மகாவம்சம் என்ற நூலிலிருந்து சிங்கள பௌத்தர்களின் இலட்சியவாதமாக இனவாதமாக தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதனை படுகொலைக்கு பின்னே உள்ள அரசியலிலிருந்து சற்று பார்த்து விடுவோம். மகாவம்சம் என்ற நூலில் அரசியல் ஆதிக்கத்தை, நவீன அரசியல் வரலாற்றில் இனவாதத்தை கிளப்பிவிட்டு SWRD பண்டாநாயக்கவையே பௌத்த மதத்துக்கு தீங்கு செய்கின்றார் என்று குற்றம் சாட்டி பௌத்த துறவியினால் தல்டுவே சோமராம தேரரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். அந்த பௌத்த இளம் துறவி புத்திர கித்திர தேவரோவால் வழிநடத்தப்பட்டு ஓசி கிரியாவின் சதியினால் இந்த கொலை அரங்கேறியது. ஆயினும் பிரதான சூத்திரதாரி அந்த படுகொலையிலிருந்து தப்பித்து விட்டார் என்பதே இதற்கான உவமையும் உண்மையுமாக சொல்லப்படுகின்றது. ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தியதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புலனறுவை மெதிரிகிரிய தேர்தல் தொகுதி தலைவரும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மெதிரிகிரிய பகுதியைச் சேர்ந்த 44 மற்றும் 34 வயதுடைய சந்தேக நபர்கள் மற்றும் அவரது மனைவியை ஹிங்குராங்கோட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தலுக்கான இடத்தை அமைப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட போது சந்தேக நபரிடமிருந்து 15 கிராம் ஐஸ் மற்றும்
12 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. இரு சந்தேக நபர்களும் ஹிங்குராகோட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரின் மனைவி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கமைய சந்தேக நபரிடம் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பயிற்சி முடிவுகளை ஒரு மாதத்துக்குள் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனிகே தெரிவித்துள்ளார். இன்று நாடு முழுவதும் உள்ள 2723 பயிற்சி நிலையங்களில் 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பயிற்சி நடைபெற்றது. இதில் பயிற்சிக்கு தோற்ற 2,94,089 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் காப்போத உயர்தர பயிற்சி நாளை தொடங்கி செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள 2,532 பயிற்சி நிலையங்களில் நடைபெறவுள்ளது. அந்த ஆண்டு பயிற்சியில் மொத்தம் 3,72,310 மாணவர்கள் தோற்றவுள்ளனர். பயிற்சியார்த்திகள் பயிற்சி மண்டபத்துக்குள் வருவதற்கு முன்பாக தங்களது அனுமதி அட்டைகளில் கையொப்பங்களை சான்றளித்து எடுத்து வர வேண்டும் என்று பயிற்சி ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் அடுத்த 2 மாதங்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த 2 மாதங்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காற்றின் வேகம் குறைவதால் உடல் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் வறண்ட வானிலையின் காரணமாக அனுராதபுரம் மற்றும் பொல்லாருவை மாவட்டங்களில் உள்ள நீர்த்தேக்கங்கள் வறண்டு போவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல மாவட்டங்களை பாதித்துள்ள கடுமையான வறண்ட வானிலை காரணமாக நாட்டில் பல பகுதிகளில் உடல் வெப்பம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் போன்ற பகுதிகளில் வெப்பநிலையானது 29 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாகியுள்ளது. அதன்படி அடுத்த 2 மாதங்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலைகளில் இடம்பெறும் மோதல்கள் மற்றும் அங்கு நிலவும் அசாதாரண சூழ்நிலைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களின் பிரதானிகளையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைத்துள்ளது. சிறைச்சாலை மோதல்கள் தொடர்பாக பேராசிரியர் ஞானசுந்தர வழங்கிய நிபுணத்துவ அறிக்கை குறித்து கலந்துரையாடுவதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறுவதை தடுப்பதற்கான முறையான செயல்திட்டத்தை வகுப்பதே இந்த சந்திப்பின் பிரதான நோக்கமாகும். இதற்கமைய சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம், போலீஸ் மா அதிபர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இந்த சந்திப்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சிறைச்சாலைகள் நிலவும் நெருக்கடி நிலைமைகள் மற்றும் மோதல்களுக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் தொடர்ந்து தவறினால் இந்த விவகாரம் தொடர்பில் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முறைப்பாடு செய்யப்படும் என மனித உரிமைகள் ஆர்வலர் நிமல் புஞ்சிஹேவா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவிலிருந்து அதிசொகுசு பயணிகள் போக்குவரத்து கப்பலானது இலங்கைக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கப்பலானது எதிர்வரும் 14 மற்றும் 21ஆம் தேதிகளில் 2 தடவைகள் காங்கேசன் துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக துறைமுக அத்தியட்சகர் பகீரதன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கப்பலில் வரும் பயணிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள கோவில்கள், சுற்றுலா தலங்கள் என்பவற்றை சென்று பார்வையிட உள்ளனர். பின்னர் மீண்டும் அவர்கள் சென்னை நோக்கி செல்லவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சில முக்கிய சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற கலவரங்களுக்கு சிறைச்சாலையில் காணப்படும் இடப்பற்றாக்குறை மற்றும் போதைப்பொருள் சிறைக்குள் நுழைவதை தடுக்கும் நடவடிக்கையே காரணமாக இருக்கலாம் என முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் சந்தன ஏகநாயக்க குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் பல சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட கலவரங்கள் குறித்து தமது கருத்துக்களை தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சுமார் 46,000 கைதிகள் என்று அதிக அடர்த்தி காணப்படுகின்றது. இந்த நெரிசலால் ஏற்படும் சிரமம் பிரச்சினைக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நீண்ட காலமாக விசாரணை கைதிகளாக இருப்பவர்களுக்கு இது சற்று கடினமானது. மேலும் சிறைச்சாலையில் இடப்பற்றாக்குறை காரணமாக வசதிகள் குறைக்கப்படலாம். இந்த வசதி குறைப்பு போதைப்பொருள் சிறைக்குள் நுழைவதை தடுக்கும் அதிகாரிகள் எடுக்கும் முயற்சிகளுக்கு இது காரணமாக இருக்கலாம். ஒரே நேரத்தில் 3 அல்லது 4 சிறைச்சாலைகளில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நிகழ்வது இதுவே முதல் முறை. தற்போது குற்றவாளிகள் 24 மணி நேரத்தில் 23 மணி நேரமும் சிறை அறைக்குள்ளேயே இருக்க வேண்டும். அவர்கள் 1 மணி நேரம் மாத்திரமே வெளியே விடப்படுகின்றார்கள். இது மிகவும் கடினமான பணி. மேலும் வெளியே அழைத்துச் செல்லப்பட்டால் சிறை அதிகாரியின் கீழ் சிறப்பு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அவர்கள் எங்கு சென்றாலும் பாதுகாப்பின் கீழ் செல்கின்றனர். அதன் காரணமாக ஏற்படும் நெருக்கடி காரணமாக இவ்வாறான மோதல்கள் உருவாவதாகும் என்று சொல்லப்படுகின்றது.
செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கின்றது. நாமல் சாடல். ஒருபோதும் நீதி நிலைநாட்டப்பட முடியாத ஈஸ்டர் குண்டு தாக்குதல். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கிய உறுப்பினர் மற்றும் மனைவி கைது. தரம் 5 புலமை பயிற்சி பெறுபேறு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. அடுத்த 2 மாதங்களுக்கு தொடரும் ஆபத்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சிறைச்சாலை மோதல்கள் தொடர்பில் முக்கிய அதிகாரிகளுக்கு மனித உரிமை ஆணைக்குழு அழைப்பு. இந்தியாவிலிருந்து யாழுக்கு வரவுள்ள அதிசொகுசு பயணிகள் கப்பல். 23 மணி நேரமும் சிறையறையில். சிறைச்சாலைகளில் திடீரென வெடித்த கலவரத்துக்கான காரணத்தை வெளியிட்ட அதிகாரி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வல்வெட்டி துறையில் சீவியூ போட்டிங் பார்ட்டி ஹால் லக்ஸரி ரூம்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வில்லேஜ் ஹோட்டல் யத்னா நோர்தர்ன் பாயிண்ட்.